வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யாரும் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஎம்எஸ் ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த சீரீஸ்ல சனிப்பயிற்சி பலன்கள் துல்லியமான பலன் சொன்னீங்க. அதில் என்ன நடக்க போகுது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் சூப்பராக சொன்னீங்க. மக்களுக்கு நிறையாவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குன்னா ஒரு புது விதமான கான்செப்ட் தான். என்னன்னா பொதுவாகவே இந்த பயிற்சிகள், இந்த மாத பலன்கள், அப்புறம் வாரப்பலன்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதுல எவ்வளவுதான் நம்ம துல்லியமான ஒரு பலம் எடுக்கணும், என்ன ஓன் ஜாதகம் அதுல என்னென்ன கிரகங்கள் வலு இருக்கோ அப்படிதை பற்றி தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சிகள்லாம் ஒரு ஜாதக அமைப்புல எவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவா கொடுக்கும், நெகட்டிவா கொடுக்கும்? பிரபஞ்சத்துல கிரகங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் நம்ம ஜனிக்கும் போது நம்ம அந்த ஆஸ் பர் பொசிஷன் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் உருவாகிட்டே இருக்குது. இப்படி பல்லாயிரக்கணக்கான பல கோடி ஜாதகங்கள் அப்படியே உருவாகிட்டே இருக்கு. ஆனால் இதுக்கு நகர்வு தான் காரணம். எந்த கிரகமும் நகராம இல்லை, மூவிங்னே இருக்கு பிரபஞ்சம். அந்த மில்கி வே ஸ்டார்ஸ் ரிஜிட்டா இருக்கு, கான்ஸ்டண்டா இருக்கு. சூரிய மண்டலம் எல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பிளானட்ஸ் இயங்கிறதுனால தான் நமக்கு நிகழ்வுகள் ஒவ்வொரு இடத்துல பிறக்கும் போதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு நிகழ்வுகள் நடக்குது. ஆனால் கேள்வி காமன் தான். எதா இருந்தாலும் ஒருத்தருக்கு அடிப்படை தேவைகள் காமன் தான். பிறக்க போகிறோம், சாப்பிட போகிறோம், படிக்க போகிறோம், இதெல்லாமே காமன். இப்போ நீங்கள் சொன்ன சூப்பராக சொன்னீங்க. இப்போ பயிற்சியெல்லாம் வருது. இப்போ ராகு பயிற்சி, சனி பயிற்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பயிற்சிகள்லாம் ஒரு ஜாதகத்துக்கு எத்தனை % இம்பாக்ட் தரப்போகுது? பயிற்சிகள் திசா புத்திக்கு சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையாங்கிற பார்க்கறதுக்கு தான் பயிற்சி ஒன்று. இப்போ பிறக்கிற குழந்தைக்கு அந்த பயிற்சி தான் திசையாவே மாறுது. அப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு லக்னம் ஓடும். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் ஓடுது. இந்த சிம்ம லக்னத்துல கேதுங்கிற புள்ளியில லக்னம் ஒழுகும் பொழுது இன்னைக்கு அப்படியே மற்ற கிரகங்களை எல்லாம் அதுல அடைக்கும் போது 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராகு, லாபஸ்தானத்துல செவ்வாய், இதெல்லாம் 10ல குரு, இதெல்லாம் படம் பிடிக்கப்படுகிறது. இப்ப இது அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்குது. ஏன்னா பிக்சடு. இந்த பிக்சடு பலனை கோச்சாரத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுதா பண்ணலையான்னு பாக்குறதுக்கு தான் அடுத்தடுத்த வருஷங்கள்ல நீங்க பாக்குறீங்க. இது ஒரு பலன். இதுக்கு பேர் கொடுப்பினை, விதி கொடுப்பினை. இப்ப நம்ம கோச்சாரன்னு நீங்க பயிற்சி கேக்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் மதி கொடுப்பினை. சந்திரன், அதாவது சந்திரன் கூட ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்டதுதான். இப்ப இன்னைக்கு நீங்க சிம்ம லக்னத்துல ஒரு இப்ப இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. சூரியனுடைய திசையில பிறக்கிறாங்க. ஒரு 4 வருஷம் இருப்பு கட்டி பிறக்கிறாங்க. 4 வருஷம் கழிஞ்ச உடனே சந்திர திசை மாறுது. அப்ப சந்திரன் நகருதுன்னு அர்த்தம். சூரிய கார்த்திகையில இருந்து ரோகிணிக்கு நகருதுன்னு அர்த்தம். இது மாதிரி கிரகங்களும் நகருது. அப்படி நகர்வை நாம கணக்கெடுக்கிறதுக்கு தான் கோச்சாரம் பயன்படுத்துறோம். இப்ப விதி மதி என்பது நம்ம ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க கேட்கிற பயிற்சிங்கிறது கதின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்துல அதிர்ஷ்டம் தருமா? இந்த பயிற்சிகள் நீங்க திசா புத்தியை பார்த்துட்டு திசா புத்தி பலன்ல அதிர்ஷ்டத்தை பார்க்கறோம். இப்ப திசா புத்தின்னா என்ன அப்படின்னா ஒரு பாவத்தை இயக்குதுன்னு அர்த்தம். இப்ப 12 பாவம் இருக்கு இல்லையா, அதுல 2 6 10 நம்ம பல தடவை பேசியிருக்கோம். தொழில், சம்பாதிக்கிறது, இதெல்லாம் 2 6 10. அந்த 2 6 10 இப்ப திசா புத்தியில இயங்குச்சுன்னா அதிர்ஷ்டம் தரும். அப்ப அதுக்கு உங்க ஜாதகத்தை நீங்க முதல்ல ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கணும். எனக்கு எந்த கிரகம் பணம் கொடுக்கும். அப்ப நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது 2 6 10ல இருக்கணும். ஆமா, அதிர்ஷ்டம்னா பண அதிர்ஷ்டம், பொருளாதார மேன்மையை அதிர்ஷ்டமா நினைக்கிறவங்களுக்கு 2 6 10 நல்லா இருந்தால் அந்த 2 6 10 திசையில தான் அது கொடுக்கும். அது அதிர்ஷ்டத்துல பிறந்துட்டதுனாலயே கொடுத்துறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேதசம் நடக்குது அப்படின்னா அவருக்கு 2 6 10 கனெக்ட் ஆச்சுன்னா சார்ந்த தொழிலும் அதை சார்ந்து பணம் வரும். இதே 4 8 12 வந்துருச்சுன்னா துரதிர்ஷ்டமா மாறிடும். இப்ப இதே கல்யாணம் ஆகிறதுக்கு திசைன்னா அந்த 7ஆம் பாவம் இயங்குற திசை கல்யாணம். இதுதான் திசையில என்ன குடுப்பனை இருக்கோ அந்த குடுப்பனையை கொடுத்துதான் போகும். ஆமா, நம்ம பிறக்கும் போது
12 பாவத்துக்கும் கொடுப்பினைகள் வந்து ஃபிக்ஸட் ஆயிடுது. இப்ப நான் பிறக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்டது, என்னுடைய செயல்திறன் எப்படிப்பட்டது, என்னுடைய பிஹேவியர் எப்படிப்பட்டது, தோற்றம், நிறம், குணம், ஒழுக்கம் எல்லாமே லக்னத்துல ஃபிக்ஸ் ஆகுது. பணம் சம்பாதிக்கிறது 2-6-10, கல்யாணம் பண்றது, குடும்பம் அமைச்சுக்கிறது 3-7-11, பிரச்சனைகளை அனுபவிக்கிறது 4-8-12. இவ்வளவுதான் ஜோதிடம். இதுக்கு உண்டான திசைகள் நடந்தா நம்ம நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். நடக்கலைன்னா நமக்கு பிரச்சனை வருதுன்னா கெட்ட பாவங்களுக்கு நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள், ஆரோக்கியம், கொடுப்பினை நல்லா இருக்கும், பண கொடுப்பினை வீக்கா இருக்கும். நிறைய பேர் பார்க்கணும் இல்லையா, 100 வயசு வாழக்கூடிய மனிதர்கள் சொந்த வீடு கூட கட்ட முடியாம இருக்கிறவங்க இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு பொருள் பற்றான பாவங்கள் சரியில்லை. அது விதி கொடுப்பினை. இப்போ ஒரு சிலருக்கு பிறக்கும் போது கஷ்டத்துல பிறப்பாங்க, ஆனா அவங்க படிச்சு சம்பாரிச்சு வர்றாங்கங்கும் போது திசை வந்து அந்த பணம் சம்பாதிக்கிற கொடுப்பினையை கொடுக்கற மாதிரி நடக்குது. அதனால அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு வரக்கூடிய திசையை பார்த்தா மட்டும்தான் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியுமோ ஒழிய எனக்கு சனி மாறிடுச்சு, குரு மாறிடுச்சு, அது வந்து கொடுக்குன்னு நம்பவே கூடாது. அதனாலதான் கிரக பயிற்சியை பத்தி நாம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. கிரக பயிற்சி எதுக்கு பார்க்குறோம்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய கிரகம் திசை நடத்திக்கிட்டு இருக்கு, அந்த திசை வந்து கோச்சாரத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்ல எதிர்த்து வேலை செய்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கோச்சாரம். இப்ப நிறைய பேர் கடன் பிரச்சனை சிக்கிறாங்க. ஸோ அந்த கடன்ல வர்றது காரணம் என்ன? எந்த பாவம் ஆக்டிவேட் ஆகுது? கடன் என்பது 6ஆம் பாவ திசை வேலை செஞ்சதுன்னா கடன் உருவாகும். அதே 6ஆம் பாவம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து லோன் வாங்கி தான் முன்னேறுறாங்க, கடன் வாங்கி முன்னேறுறாங்க. அவங்களுக்கு 2-6-10 தொடர்புல இருந்தா அந்த கடன் வந்து பாசிட்டிவா இயங்கி அவங்கள தொழிலதிபர் ஆக்குது. ஒரு சிலருக்கு வந்து கடன் வந்து 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுது. 6ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா மல்டிப்ளை ஆகுது. 8ஆம் பாவம் என்பது லக்னத்துக்கு நஷ்டபாவம், அதனால கஷ்டத்தை கொடுக்குது. கடன் வந்து ரீபே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு நஷ்டப்படக்கூடிய வேலையை அந்த 8ஆம் பாவம் செய்யும். எந்த பாவமுமே 8-12ஓட தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க. இப்ப 6ல வந்து 3 விஷயம் இருக்குது. கடன் இருக்குது, வழக்கு இருக்கு, நோய் இருக்கு. இந்த 3மே 8ஓட தொடர்பு கொண்டா அதன் மூலமாக வழக்கு மூலமாக நஷ்டம், கடன் மூலமாக கஷ்டம், அதே மாதிரி நோய் மூலமாகவும் கஷ்டம். இப்ப ஒரு சாதாரண நோய் ஒரு ஆபரேஷன் வரைக்கும் போகுது இல்லையா, அது 6-8 தொடர்பு தான். அதே மாதிரி இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற கவலையும், நம்ம எப்ப அடுத்த லெவல் போறது, எப்ப பெரிய சம்பளம் வாங்குறது, என்னைக்கு அந்த உச்சத்தை போய் நம்ம தொடுறது, அதெல்லாம் எப்படி நம்ம கணிக்க முடியும்? அதாவது இப்ப வந்துங்க கொடுப்பினையில வந்து 10ஆம் இடம் என்பது அந்தஸ்து, கௌரவம், பதவி, சொந்த தொழில். இல்லைன்னாலும் 6-10 தொடர்பு கொண்டா வேலை மூலமாக பெரிய பதவி அடையிறது, பெரிய சம்பளத்துக்கு வர்றது. இந்த கொடுப்பினை அவங்களுக்கு ஜாதகத்துல தெரிஞ்சு எந்த ஏஜ்ல அந்த திசை நடக்குதோ அந்த ஏஜ்ல அது கிடைக்கும். 6-10 கனெக்டிவிட்டி ஆகும். ஆமா, வெறும் 4-10 கனெக்ட் ஆச்சுன்னா பிறக்கும் போதே அவங்க வந்து அவங்க அப்பா சார்ந்த விஷயத்துல அவங்க சொத்து சுகம் இருக்கும், அதை வச்சே டெவலப் பண்ணிடுவார். 4-10ங்கிறது வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்களுக்கு செட் ஆகும். எல்லாமே பாவங்கள் தான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப மேஷ லக்னத்துக்கு இப்ப நீங்க கிரக பயிற்சின்னு கேட்டீங்க இல்லையா, இந்த பதிவை மேஷ லக்னம்னே வச்சுக்கோங்க. இந்த மேஷ லக்னத்துக்கு எடுக்கும்போது இப்ப 12ல சனி இருக்குது. இப்ப அடுத்து செவ்வாய் வந்து 12ஆம், அதாவது இப்பவே 3ஆம் தேதியே செவ்வாய் வந்து கடகத்துக்கு வர்றாரு. ஏப்ரல் 12ஆம் தேதி அன்னைக்கு சனியோட நட்சத்திரத்துக்கு வர்றாரு. இப்ப இங்க இருக்கிற மீனத்துல இருக்கிற சனி வந்து 26ஆம் தேதி ஏப்ரல் 26ல சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு. இப்ப இந்த செவ்வாயும் சனியும் ஒரு கிளாஷ் பண்ணும். எப்படி பண்ணும்? மேஷ லக்னத்துக்கு 4-12 பண்ணும். அப்ப அது கெட்டஸ்தானம் தானே. 4-8-12 ஜென்ரலா ஆகாதுன்னு சொல்றோம். அப்ப மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் 12ஆம் இடத்துல சனியும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறாங்க. அதுல சுக்கிரனும் 15 நாளைக்கு மிங்கிள் ஆகுறாங்க. சனியோட வக்கரத்துல வர்ற சுக்கிரனும் மிங்கிள் ஆகுறாங்க. அப்ப இது என்ன ஆகும்? இப்ப நம்ம சென்ற பதிவுல ராகுவை பத்தி பேசணும். இப்ப இந்த ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சனி செவ்வாய் காம்பினேஷன். இப்ப 4-12 வேலை செய்தா இதுல வந்து முக்கியமா கவனமா இருக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ், எனக்கு ஒரு ஆஃபர் வருது, நான் வந்து செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி மூலதனம் பண்ணுவாங்க.
கடன் வாங்கி கூட மூலதனம் பண்ணுவாங்க. கடைசியில் அது வந்து ரிட்டர்னுக்கே வராத பணமாக போயிடும். 12ஆம் இடம் என்பது வீண் விரயம். அதில் வந்து சுக்கிரன் மிங்கிளாகி செவ்வாயும் மிங்கிளாகிறதுனால இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்குன்னா நம்ம பெரிய பெரிய மிஷினரி தேவை. அந்த மிஷினரிகள் 4ஆம் இடம், இயந்திரம் உற்பத்தி இதெல்லாம் 4ஆம் இடம். இப்படிதான் கிரகம் வேலை செய்யும். அவருக்கு அவருடைய ஜாதகத்துல இந்த செவ்வாயோ சனியோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால் இந்த கோச்சாரத்துல இந்த ஒரு மாசத்துல அவர் திடீர் தொழிலை தொடங்கி நஷ்டமடைய போறாருன்னு கிரகம் காட்டுது. இப்படி புரிஞ்சுக்கணும். குழந்தை பாக்கியம் எப்போது? பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம் வந்து குழந்தை பிறப்பை குறிக்கிறது. இப்ப நமக்கு திசா புத்தியில 4ஆம் இடம் நடந்தா 5க்கு 12ஆ வேலை செய்யும். அப்ப குழந்தை பிறகு தடை ஏற்படும். அதே மாதிரி 5 12ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் வேலை செய்யும் போது அவங்களுக்கு தாமதமாகுது. அதுக்கு திசா புத்தியில வந்து 5ஆம் பாவ புள்ளின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த புள்ளி சம்பந்தப்பட்ட கிரகத்துல எந்த கிரகம் போகுதோ அந்த திசா புத்தி நடக்கும்போது குழந்தை பிறப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஏன் தாமதமாகுதுன்னா கொடுப்பனையிலேயே அங்க வீக்கா இருக்கும். 2 விஷயம் பார்க்கணும். புத்திர நட்சத்திரத்தை பார்க்கணும். இப்ப பாரம்பரிய முறையில இப்ப இதே மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய மெத்தட்ல 5ஆம் பாவ புள்ளி எதுன்னு எடுத்து பார்க்கிறேன். இப்ப 5ஆம் பாவத்துல மகம் இருக்கு, பூரம் இருக்கு, உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. இப்ப இவங்க லக்னம் வந்து ஒருவேளை வந்து இவங்களுக்கு லக்னம் வந்து பரணியில உட்கார்ந்துருந்தா அங்க பூரமா தான் வரும் 5ஆம் பாவ புள்ளி. அப்ப அந்த சுக்கிரனுடைய நிலைமை பார்க்கணும். சுக்கிரன் வந்து 6, 8, 12ல போயிருந்தாலோ 4ஆம் பாவ தொடர்பு இருந்தாலோ குழந்தை பிறப்பதுக்கு விதி கொடுப்பனை வேலை செய்யலன்னு அர்த்தம். இதுக்கு கூட அடிஷனலா குருவையும் பார்த்துக்கணும், புத்திர காரகன். இந்த 2ஐயும் மேட்ச் பண்ணி அதுக்கு திசா புத்தி எப்ப வந்து ஒத்துழைப்பு கொடுக்குதோ பார்த்து தான் இந்த குழந்தை பிறப்பை நிர்ணயம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்தடுத்து காணொலியில சந்திக்கலாங்க. நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன். நன்றி, வணக்கம்.